ஹாய் குட்டிங்களா, உங்கள் தாசம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல். இதில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். மலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கார சாரமாக. பார்ப்போமா? கறி 1/2 கிலோ எடுத்து நல்லா அலசணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த கவுச்சி போக 4 வாட்டி அலசிட்டு அதில் மஞ்சத்தூளை போட்டு நல்லா பெனஞ்சி எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பெனஞ்சி எடுத்து அதில் இன்னொரு வாட்டி தண்ணியை ஊற்றி நல்லா அலசணும். அலசி எடுத்த மஞ்சத்தூளை போட்டால் தான் அதை கவுச்சி போகும். சிக்கனில் இருக்க கவுச்சியை அதை எடுத்து நல்லா அலசணும். அலசி கலர் மாறி வர அளவுக்கு நல்லா அலசி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 2 ஏலக்காய் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா 4-5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காய்ச்ச உடனே அந்த பட்டை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அது அதில் போடணும். போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அது நல்லா கலர் மாதிரி செவந்து வந்தோடனே நல்லா பொரியுது. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி வச்சுருக்கோம். அதில் 200 கிராம் வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். அதை நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா கண்ணாடி பதம் வரணும். நல்லா செவந்து நல்லா வரணும். வந்த அப்புறம் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோமோ இல்லை கடையில் வாங்குகிறோமோ 2 ஸ்பூன் எடுத்து நல்லா போட்டு நல்லா வாசனை வரும். கலர் மாதிரி நல்லா வாசனையாக வரும். வாசனை வரையிலேயே அதில் நல்லா தக்காளி 150 கிராம் நறுக்கி வச்சுருக்கோம்ல சின்ன சின்னதாக புதுசாக, அதையும் அதிலே சேர்க்கணும். அதில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதில் கொஞ்சம் புதினா நறுக்கி வச்சுருக்கோம். புதினா கொத்தமல்லி அதையும் அதிலே போடணும். போட்டு நல்லா வதங்கணும். வதங்குறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. முழுசாக இருந்துச்சுன்னா ஒன்றும் சாராது. நல்லா வதங்கின அப்புறம் நல்லா வதக்கணும். ஒன்று போல் வதக்கி பேஸ்ட்டு மாதிரி வரும். வந்தோடனே அதை நம்ம அலசி வச்சுருக்கோம்ல கறியை அதை எடுத்து அதில் போடணும். எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் போட்டு தண்ணி இருக்கக்கூடாது, நசநசன்னு இருக்கும். தண்ணி இல்லாமல் அதில் போட்டுட்டு அதில் 3-3.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் போடுறோம். வேணுன்னா சொல்லுங்கள், அது எப்படின்னு போடுவோம் அப்புறமா. இப்போது தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி தண்ணி வற்றணும். அதில் அப்போ தான் கவிச்சி அடிக்காமல் நல்லா இருக்கும். தண்ணி வற்றி பெரட்டி எடுத்து கருகவும் கூடாது, தீயவும் கூடாது. சிம்மில் வச்சு கொஞ்சம் கிண்டிட்டு நல்லா பெரட்டி வரும் பாருங்கள், செவந்து வரும். வந்தோடனே அதில் 3 டம்ளர் தண்ணி, அந்த கறிக்கு மேலே இருக்கும் தண்ணி, கறி வேகணும்ல, அதனால் கொஞ்சம் செவந்து வந்தோடனே கறிக்கு மேலே இருக்கணும். தண்ணியை ஊற்றி ஒரு 600 கிராம் தண்ணி, 600 3 டம்ளர்னால் அதை ஊற்றி நல்லா கிண்டி விடணும். அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி 10 நிமிஷம் வச்சிடணும். வச்சு அதில் வெந்து வரும். வெந்து வந்தோடனே நல்லா எண்ணெயை கக்க வரும். அது நல்லா மலை கொதித்து வரையில்
நம்ம மூடியை திறந்துட்டு நல்லா வற்ற விடணும். வற்ற விடணுன்னு நல்லா வற்றணும். நல்லா சுருள சரல கொஞ்சம் நல்லா ரைஸில் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தியில் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். பிரியாணி மாதிரியே இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா. சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நல்ல சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் குட்டிங்களா. கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ்